இந்த கிழங்கு கிடச்சிதுன்னா மிஸ் பண்ணாமல் இந்த குழம்பு ட்ரை பண்ணி பார்த்துருங்க. அது வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம கருணக்கிழங்கு தான். வாங்க எப்படி செய்யறது. கருணக்கிழங்கு நல்லா கழுவி குக்கரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி 3 விசில் வேக வச்சு எடுத்து தோலை நல்லா உரித்து எடுத்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் 2 பெரிய தக்காளியை நல்லா வணக்கி எடுத்து வச்சுக்கோங்க. சாந்தாட்டருக்கு வணக்கி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி அது கூடவே ஒரு அரை மூடி தேங்காய், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள், மல்லித்தூள், தேவையான அளவு மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. குழம்பு தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். எண்ணெய், கடுகு, வெந்தயம், ஜீரகம் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் அதையும் போட்டு நல்லா வணக்கி விட்டுட்டு நம்ம ஆட்டி வச்சுருக்கிற சாந்தையும் ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கலாம். சாந்து பச்சை வாசமெல்லாம் போய் கொதித்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கிற புளித்தண்ணி அதையும் ஊற்றிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருக்கிற கருணக்கிழங்கை இதோட சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சிங்கன்னா சுவையான கருணக்கிழங்கு குழம்பு தயாராகிருச்சு. கூட ஒரு அப்பளம் வச்சு சாப்பிட்டோம்னா எவ்வளோ சாப்பிட்றோன்னு கணக்கே தெரியாது. ட்ரை பண்ணி பாருங்கள்.